பண்ணிருக்கேன். இத ஒன் பை ஒன்னா நம்ம ரிவ்யூ பார்க்கலாம். வந்து இதுல வருது. இதுல வந்து என்ன அட்சய தீபத்துக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கும். நம்ம எப்படி மோல்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ அதுல நிறைய புத்தா வந்து பாக்குறப்போ ஒரு பீஸ்ஃபுல் நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு வந்து கார்த்திகை தீபம் ஃபைன்ஸ் தான் வந்து மீஷோல இருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். சில விளக்குகள் இது மாதிரி நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். இதை ஒன் பை ஒன்னா நம்ம ரிவ்யூ பார்க்கலாம். நம்மளோட பேஜை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இந்த விளக்கு இது வந்து பாத்தீங்கன்னா 5 பீசஸ் வந்து ஜஸ்ட் 160 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. ஒரு வெயிட்லெஸ்ஸான மெட்டீரியல் தான். நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் லுக்ல கொடுத்துருக்காங்க. 5 பீசஸ் வந்து இதுல வருது. இதுல வந்து என்ன அப்படின்னா இதுல நீங்க விளக்கு வைக்கிறப்போ அந்த ஓட்டையா இருக்கு இல்லைங்களா, இதுல வந்து அந்த ஷேடோ வந்து தெரியுது, அந்த சர்ட்ல தெரியும். ஸோ அதை நான் உங்களுக்கு சைட்ல ஷோ பண்ணி காமிக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் வந்து 160 ருபீஸ் தான். ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறாங்க. வந்து மெட்டல்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கோட்டிங் இது மாதிரி வந்து இந்த கலர்ல வந்து கோட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த விளக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா சுத்தி 6 விளக்கு கொடுத்துருக்காங்க. நடுவுல வந்து நம்ம பூ இது மாதிரி வச்சுக்கலாம். இதுவும் மெட்டீரியல் வந்து மெட்டல் தான். இதுவும் கோட்டிங் தான். நல்ல மேட் ஃபினிஷ் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. கார்த்திகை தீபத்துக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கும். நம்ம எப்போது மாதிரி நார்மலா மெழுகு இது மாதிரி யூஸ் பண்ணாம இது மாதிரி விளக்கு வாங்கி யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியும். இது வந்து பாத்தீங்கன்னா 7 பீசஸ் வருது. 7 பீசஸ் வந்து 280 ருபீஸ்க்கு வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஸ்டாக் அவுட்டும் இடையில ஆயிட்டே இருக்கு. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா இந்த டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதுல நீங்க பை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த புத்தா சிலை. இது நான் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு வாங்கின ஒரு சிலை. எனக்கு ரொம்ப இந்த சிலை பிடிச்சிருந்தது. ஏன்னா புத்தா வந்து பாக்குறப்போ ஒரு பீஸ்ஃபுல் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் இது வந்து ஜஸ்ட் வந்து எல்லாம் 180 ருபீஸ் தான். மீஷோல 180 ருபீஸ்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதுவும் வந்து அதே ஒரு கோட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஜெராமிக்ல இருக்கு. ஜெராமிக்ல கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து ஒரு கோட்டிங் கோல்டு கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சைட்ல வந்து ஒரு ஸ்டோன் ஒர்க் மாதிரி பேஸ்ட் பண்ணிருக்காங்க. ரொம்பவே அழகா இருக்கு. இது மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து ஆன்லைன்ல தான் கிடைக்குது. ஆஃப்லைன்ல நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது எங்க ஏரியா சைட்லாம் கிடைக்காது. ஆனா மீஷோ இருக்கிறதுனால இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நாங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியுது. விளக்குகளுக்கு வந்து நமக்கு தீபம் ஏற்றுறதுக்கு எண்ணெய் ஊத்தியும் நம்ம வந்து திரி போட்டு யூஸ் பண்ணலாம். இது மாதிரி வந்து மீஷோலயே சேல் பண்றாங்க. நீயோட அதாவது வந்து நெய்யில வந்து இது மாதிரி வந்து அழகா விளக்கு மாதிரி இது வந்து 100 பீசஸ் வந்து 130 ருபீஸ் 100 ருபீஸ். இது 200 பீசஸும் இருக்கு மீஷோல. ஸோ இது மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு விளக்கு ஏற்றுறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். எண்ணெய் ஊற்றி திரி போட்டு நம்ம பண்றதுக்கு நல்ல ஒரு மனமாவும் இருக்கு. இது நல்ல நெய்யோட மனமாவும் இருக்கு. இந்த ப்ராடக்ட் 130 ருபீஸ்ங்கிறது ரொம்பவே வந்து ஒர்த்தபிள் தான். இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ல நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட பேஜை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.